அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணையானது செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், முழு விவரங்கள். திமுக எம்பி தயாநிதி மாறன் தன் மீது தனக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருப்பதாக அவதூறு வழக்கை தொடர்ந்து இருந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்த தொடரப்பட்ட அந்த அவதூறு வழக்கு இன்று தினம் சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதி ஜெயவேலு முன்பாக இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் ஆஜராவதற்காக எடப்பாடி பழனிசாமி நேரில் வந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு குறித்து தெரியுமா என்று நீதிபதி கேட்டதற்கு வழக்கு குறித்து தனக்கு தெரியும் என்றும், அதே நேரத்தில் இந்த வழக்கை நான் தன் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளை இந்த வழக்கை மறுப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததை அடுத்து இந்த வழக்கு வருகின்ற செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, இந்த மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில 75% நிதியை செலவிடவே இல்லை என்று பேசியிருந்தார். இதற்கு எதிராக தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கை தொடர்ந்திருந்தார். 2024 அன்று ஆஜரானார். அதற்கு பிறகு அந்த வழக்கு மாறுதல் செய்யப்பட்டு இங்கு உள்ள 2வது கூடுதல் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அவர் வருகிற போது ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் மஸ்ட், அது சட்டத்தில் இருக்கு. எனவே மீண்டும் ஒரு முறை அவர் இந்த நீதிபதி முன்பாக ஆஜராக வேண்டும் என்று ஒரு சம்மனை அளித்தார்கள். அந்த எப்போதுமே சட்டத்திற்கு மரியாதை கொடுக்கிறவர்கள், சட்டத்தின் மாண்பை கட்டி காக்கிறவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ற வகையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் தானே அந்த வழக்கில் ஆஜராவதற்காக இன்று ஆஜரானார். இந்த வழக்கில் என்னன்னா, வழக்கினுடைய அடிப்படை அவதூறு. என்ன அவதூறு அப்படின்னா, அவர் பாராளுமன்ற மேம்பாட்டு நிதியை முறையாக பயன்படுத்தவில்லை என்று எடப்பாடியார் கூறியது அவதூறுன்னு சொல்றாரு. அது எந்த அடிப்படையில் கூறப்பட்டது என்றால், பத்திரிகையிலே வந்த செய்தி அடிப்படையிலே கூறப்பட்டது. அதை தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பத்திரிகைகள் செய்தியில் வெளியிட்டிருந்தன. பத்திரிகைகளில் இவ்வாறு செய்தி வெளிவந்துள்ளது என்பதை குறிப்பிட்டுத்தான் எடப்பாடியார் பேசினார். அது அவதூறு இருக்காங்க. இதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகிற போது நீதியரசர் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது இந்த வழக்கை நான் நடத்த விரும்புகிறேன் என்று சொன்னதன் பேரில் வழக்கு வருகிற 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படும். இந்த வழக்கு பொய் வழக்கு, தேவையில்லாத ஒரு வழக்கு, வேணுமென்றே குற்றச்சாட்டு கொண்டு என் மீது பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. இந்த வழக்கை நான் நடத்த விரும்புகிறேன். அதை என் வழக்கை நிரூபிக்க போதுமான விஷயங்கள் இருக்கிறது. சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வோம்னு சொன்னார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணையானது செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.